வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் ஆகுதா? இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் பில் கண்டிப்பாக கம்மியாகும். டாப் 8 கரண்ட் பில் சேவிங்ஸ் டிப்ஸை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1, உங்கள் வீட்டில் ஓல்டு பல்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான எல்இடி பல்ப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப் டு 70% கரண்ட் பில்லை நம்ம சேவ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, ஃபேன் ஸ்பீட் ரெகுலேட்டர் யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் லோ ஸ்பீடாக வைக்கும்போது லோ யூனிட்ஸ் தான் செலவாகும். இப்போது எப்போவுமே ஹை ஸ்பீடில் தான் ஃபேன் வைக்கணுன்றது இல்லை. தேவைப்படாத போது ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுருங்க. இன்வெர்ட்டர்ஸ் ஃபேன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, ஏசியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். 24 to 26 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணுங்கள். விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்க, டோரையும் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஃபில்டரை அடிக்கடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. டிப் நம்பர் 4, ஸ்விட்ச் ஆஃப் ஸ்டாண்ட் பை பவர். டிவி, சார்ஜர், செட் ஆஃப் பாக்ஸ் ஃப்ளக்கில் இருந்தாலும் கரண்ட் அதில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். டிப் நம்பர் 5, வாஷிங் மிஷினை கரெக்டான மோடில் செட் பண்ணுங்கள். எப்போவுமே வாஷிங் மிஷினை ஃபுல்லாக லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கோல்டு வாட்டர் மோட்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் மோடை அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும். டிப் நம்பர் 6, அயனிங் ஒன்ஸ் இன் அ வீக். டெய்லி அயனிங்கை அவாய்ட் பண்ணுங்கள், அது கரண்ட்டை நிறைய வேஸ்ட் பண்ணும். வீக்லி பேட்சாக எடுத்து அயன் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். டிப் நம்பர் 7, இது ஃப்ரிட்ஜுக்கான டிப்ஸு. ஃப்ரிட்ஜோட டோரை ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சூடான ஃபுட் ஏதாவது இருக்குன்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. ப்ராப்பரான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். டிப் நம்பர் 8, உங்களுக்கு பாசிபிளாக இருந்தால் சோலார் யூஸ் பண்ணுங்கள். சோலார் லேம்ப், சோலார் வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி ஸ்மால் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணால் கரண்ட் பில்லை நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இஎம்ஐ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுற டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.